பார்க்குறது வார்ம் அப். நம்ம நேற்று அப்பர் பாடி வார்ம் அப் பார்த்தோம். இது லோயர் பாடி வார்ம் அப்பு. அப்பர் பாடி லோயர் பாடி எல்லாமே வார்ம் அப் பண்ண பிறகு தான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணும். இது மாதிரி நல்லா பேக்கில் பெண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே குனிஞ்சு கீழே டச் பண்ணுங்கள். முதுகை வளைக்காமல் அப்படியே நல்லாவே ஃப்ரண்ட்டில் வளைஞ்சு நல்லா கீழே டச் பண்ணுங்கள். நல்லா பின்னாடி எவ்வளோ பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணுங்கள். இங்கே வால் சப்போர்ட்டில் கையை வச்சுக்கிட்டு காலை நல்லா லெக்கை வந்து ஈச் லெக் ஒரு 10 கவுண்ட்ஸு. நீங்கள் எது செஞ்சீங்கனாலுமே ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட்டு, அது மாதிரி 2 லெக்கும் மாற்றி மாற்றி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லெக்கை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டு நேராக உங்கள் ஹிப்புக்கு நேராக நீட்டுங்க. ஃப்ரண்ட்டு சைடு பேக்கு அந்த மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணாமல் ஃப்ரண்ட்டு சைடு பேக் அப்படிங்கிற மாதிரி ஈச் லெக் 10 கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பண்ணும்போது உங்கள் ஹிப்புக்கான நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். ஹிப் ஜாயின்ஸை நல்லா ஃப்ரீ பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது. ஈச் லெக் 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோப்ரா ஸ்ட்ரெச் டு பேபி போஸ். இதுவும் ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா லோயர் பாடிக்கான ஒரு நல்ல வார்ம் அப் தான். இதெல்லாம் பண்ணிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் மசில்ஸ் கிராம்ப் வராது, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லபடியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒர்க் அவுட் பண்ணவே டைம் இல்லைனா கூட நீங்கள் இதை பண்ணினீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். 10 மினிட்ஸ் தான் டைம் இருக்குனாக்க கூட அப்பர் பாடி லோயர் பாடி வார்ம் அப் பண்ணுங்க. இது கேட் அண்ட் கவ். நல்லா உங்களுக்கே நல்லா தெரியும். நல்லா உங்களோட செஸ்ட் விரியும் போது இன்ஹேல் பண்ணிக்கோங்க. உள்ள சுருங்கும் போது, அதாவது கீழே குனியும் போது